தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். தவேக மாவட்ட செயலாளர்களுக்கு தவேக தலைவர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். வீடு வீடாக சென்று தவேக உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீதிடம் கேட்கலாம். நவீத், விவரங்கள். சுரஞ்சனி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடானது மதுரையில் 21ஆம் தேதி நடைபெற்று அந்த மாநாட்டில் விஜய் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பேசியிருந்தார். அப்போதே அவர் அடுத்த நகர்வாக நேரடியாக மக்களை சென்று நாம் சந்திக்க இருப்பதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தவேக தலைவரின் அந்த இரண்டாம் கட்டமாக இந்த மாநாடுக்கு பிறகு மாவட்ட ரீதியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியாரின் பிறந்த நாள் அன்று இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் அவர் மாவட்ட செயலாளருடன் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு பொதுச் செயலாளர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டங்களானது நடைபெற்றது. இதில் விஜய் மாவட்ட செயலாளருக்கு தற்போது ஒரு தகவலை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். வீடு வீடாக சென்று இந்த மாவட்ட செயலாளர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் வீடு வீடாக நேரடியாக சென்று இந்த உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு அதை ஒரு லிஸ்டாக தயாரித்து அதை தலைமையகத்திற்கு விரைவில் அனுப்ப வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போல மாவட்டங்களில் உள்ள தொகுதி ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கேட்டறிந்து அதையும் ஒரு அறிக்கையாக தயாரித்து அதையும் மிக விரைவில் இந்த சுற்றுப்பயணம் தொடங்குவதற்கு முன்பே அவர் இந்த அந்த அறிக்கையும் தலைமையகத்திற்கு விரைவாக அனுப்ப வேண்டும் எனவும் இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் விஜய் தெரிவித்திருக்கிறார். அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகமும் அதற்கான திட்டங்களை தற்போது தயார் செய்து தமிழகம் முழுவதும் உள்ள நிர்வாகிகளுக்கு இந்த பல்வேறு ஆலோசனைகளை கட்சியின் தலைவர் விஜய் தற்போது வழங்கி வருகிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவீத்.